சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சில நேரம் சில பலவீனங்கள இல்லையா? நமக்கு ஒரு கை கால் வலி, இல்லை கண் பார்வை குறைவு, இப்படி நிறைய சளி பிடிச்சிருக்கு, முழங்கால் வலி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு எல்லாமே இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு வந்துட்டு எல்லாத்தையும் படைச்சி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் சில கீரைகளை வந்து நான் அறுவடை பண்ணியிருக்கேன். நீ ஏன் அதுக்கெல்லாம் கவலைப்படுற? நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் இருக்கும் பொழுது எது கவலைன்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி நான் வந்து இந்த கீரைகளை வந்து அறுவடை செஞ்சப்போ பாருங்கள், முதல்ல வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. முருங்கை. இந்த கீரைனுடைய பெயர் வந்து எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து சொல்லுவாங்க, சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு நான் வச்ச பேர் என்னென்னா சுகர் கீரை அப்படின்னு வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வல்லாரை. வல்லாரை வந்து ஞாபக சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய இலைங்க வல்லாரை. நம்மளுடைய தோட்டத்தில் இது இல்லாமலே போயிடுச்சு. மழை வருமானு காத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் மழை வந்துச்சு. மழை வந்த பிறகு பார்த்திங்கன்னா அங்கங்கே துளுக்க ஆரம்பித்து எடுத்து நான் தோட்டத்தில் வச்சுட்டேன். ஸோ அடுத்தது வந்து வல்லாரை அறுவடை பண்ணேன். இன்னொரு ஸ்பெஷலான கீரைங்க இது. என்னுடைய மாமியார் தான் சொன்னாங்க. என்னுடைய மூத்த மகளுக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ அப்போ சொன்னாங்க, இந்த கீரையை கொடுமா, இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. முள்ளுக்கீரை. ஆனால் இந்த கீரைனுடைய பேர் வந்து எனக்கு தெரியல. ஸோ இந்த முள்ளுக்கீரை. அதுக்கப்புறம் வந்து இதை சமைச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் தோட்டத்துலலாம் இருக்கா? இல்லை இது பேர் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது குப்பாமேனி. அடுத்தது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து அவ்வளோ நல்லது. நான் முன்னாடி வீடியோலேயே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது அந்த முடக்கத்தான் கீரை. அடுத்தது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பிடி அளவு தான் இந்த குப்பை கீரைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த குப்பை கீரை கொஞ்சமாக இருந்தது. அடுத்தது மணத்தக்காளி கீரை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மணத்தக்காளி கீரை வந்து வயிற்று புண்ணு ஆற்றும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை. இது ஒரு அறுவடை. அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை. இது பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை இது அறுவடை பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இத்தனை கீரைகளை வந்து இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அதோடு கூட அதுக்கு ஒரு களை கட்டுற மாதிரி பாருங்கள், என் பேரை வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். களை கட்டுற மாதிரி செரி பழங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. ஸோ இவங்களை ஸ்பெஷலாக தான் கவனிக்கணும் போல். இங்கே வச்சுருவோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப மேலே இருந்ததுனால என்னால் அந்த பழங்களை வந்து பறிக்கவே முடியலங்க. சூப்பர் இல்லைங்களா? எவ்வளோ அருமையாக பாருங்கள், எத்தனை கீரை பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10, ஒரு 10 கீரை கிட்ட அறுவடை பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன்ல, 9 கீரைன்னு நினைக்கிறேன் அறுவடை பண்ணியிருக்கிறோம். உங்கள் வீட்லேயும் கீரைகளை வளங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் ரொம்ப நல்லதும் கூட. தேங்க்யூங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை சலிக்காமல் பார்த்து எனக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகள். ஹாப்பி கார்டனிங்.